அல்லேலூயா. என்ன அழைப்புக்கு நாம் பாத்திரவான்கள்? பல நேரத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஐயோ எப்பா சாமி எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ வாழ்ந்தோம், அப்புறம் ஆண்டவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறிச்சு என்ற நிலையிலே நாம் நின்று விடுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறது. வேதம் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காட்டுகிறது. நீங்கள் சாதாரணமாய் அழைக்கப்படவில்லை, தேவனுடைய பார்வையிலிருந்து விசேஷித்தவர்களாக அழைக்கப்பட்டு பாத்திரவான்களாய் கருதப்படுகிறது. கையை தட்டி தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். தெசலோனிக்க பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் விசுவாசிகளுடைய இருதயங்களை கலங்க செய்து கொண்டிருந்தது. பலவிதமான பாரங்களிலே உபத்திரவங்கள் வரும்பொழுது சில போராட்டங்களை அவர்கள் பார்க்க முடியாமல், அதை ஏற்றுக்கொண்டு சகிக்க முடியாமல் சில நேரத்தில் தடுமாறியதையும் பார்க்க முடியும். அந்நாட்களிலே மரித்தவர்களுக்காக அவர்கள் துக்கித்துக் கொண்டிருந்த நாட்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து சரியான தெளிவற்றவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களை பவுல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர் முடிவு எடுக்கிறார், இந்த ஜனங்க ஏன் இவ்வளோ வசனத்தை சொல்லிட்டும் இன்னமும் ஜனங்கள் விழிப்பா இல்லாம தேவனுடைய வருகை குறித்து தெளிவில்லாமல் செத்து போனவர்களுக்காக மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடிட்டு அவர்களுக்கு செய்கிற சடங்காச்சாரங்களிலே இவர்கள் மூழ்கி தங்களுடைய இருதயத்தை அதிலே தோய்ந்து போக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பவுல் ஒரு முடிவு எடுத்து ஒரு நிருபத்தை எழுதுகிறார். பவுல் எழுதின முதல் நிருபமே இதுதான். அவர் எழுதின கடிதங்களிலே முதல் கடிதமாய் கருதப்படுகிறது தெசலோனிக்க பட்டணத்திற்கு பவுல் எழுதின கடிதங்கள். அதுக்கப்புறம் தான் மீதி கடிதங்கள்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்களிலே பவுல் எழுதுகிறார். ஆனால் முதலாவது தேவனுடைய திருச்சபைக்கு தெளிவாய் அறிந்து ஆவியிலே உணர்ந்தவனாய் எழுதப்படுகிற ஒரு கடிதத்தை தெசலோனிக்க பட்டணத்துக்கு முதலாம் கடிதத்தையும் பிற்பாடு இரண்டாம் கடிதத்தையும் அவர் எழுதி அனுப்புகிறார். அந்த வார்த்தையிலே அந்த கடிதத்திலே ஒரு வார்த்தையை அவர் சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் தேவனுடைய அழைப்புக்காக தேவனுடைய தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்கள். பல நேரத்தில் நமக்கு பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது, பலவிதமான இச்சைகளினாலே பலவிதமான போராட்டங்களினாலே சோதிக்கப்படுகிற பல கஷ்டமான காலங்களிலே போகும் பொழுது நாம் தேவனுடைய அன்பினாலே தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு அழைப்பை நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன பாடுகள் வந்துட்டா, சின்ன உபத்திரம் வந்துட்டா, இல்லை ஏதோ ஒரு போராட்டம் வந்துட்டா, ஒரு இழப்பு வந்துட்டா, நாம் தேவனை தூஷிக்கிற அளவுக்கு நம்முடைய இருதயமானது தேவனுக்கு மகிமையை கொடுக்காமல் அவிசுவாசத்தினால முறுமுறுத்து தேவனையே நாம் துக்கப்படுத்தும்படிக்கு பேசி விடுகிறோம். நீங்க அதுக்கு அழைக்கப்படலை. பக்கத்து பசங்க நீங்க அதுக்கு அழைக்கப்படலை. நீங்கள் தேவனுடைய விசேஷித்த நன்மைகளினாலே எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. காலையில நான் வேதம் வாசிச்சிருக்கும் போது திடீரென்று என் மீது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி என் உள்ளத்திலே அவருடைய சத்தமானது தொனிக்க ஆரம்பித்தது. அவர் இந்த வார்த்தையை குறித்து பேசும் பொழுது என்னுடைய உள்ள ஆழங்களிலே கர்த்தருடைய சத்தம் எழும்ப ஆரம்பிச்சு. அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லுப்பா, நான் உங்களை எவ்வளவாய் நேசித்து அழைத்திருக்கிறேன், அவங்க மேல நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த கிராமங்களிலே அநேக ஜனங்கள் இருந்த போதிலும் நான் ஒரு சிலரை எனக்காக மகிமையான அழைப்போடு கூட அழைத்தவர்களை நான் பாத்திரவான்களாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்று சொன்னார். கைகளை தட்டி அல்லேலூயா. என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து வசனத்தை பேசினார், அது நிமித்தமாக நான் திருச்சபையில் சேர்க்கப்பட்டேன் என்கின்ற எண்ணத்திலே நீங்கள் இருந்து விடாமல் அதை காட்டிலும் பரலோகம் உங்களை பார்த்தது முதலாவது. எங்கேயோ ஓடிட்டு இருந்தோம், எதையோ செஞ்சுட்டு இருந்தோம், எதையோ வணங்கிட்டு இருந்தோம், எதற்கெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் உங்களை என்னை நேசிக்கிறதுனால நாம் வர்த்திக்கப்பட வேண்டியதெல்லாம் சிலுவையில. கைகளை தட்டுகிற தேவ ஜனமே, சிலுவையில் தேவன் உங்களுக்காக சகலவற்றையும் சகித்து செய்வார். ஆனா விசுவாசிகள் வந்து ஞானம் இல்லை. ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா பாஸ்டருக்கு உயிர் எடுக்கிறது போனை போட்டு. சின்ன வயிறு வலி, தலைவலி, வீட்டுல அது வரல, சண்டை வரல, ஒரு அம்மா தூக்கம் வரலையா, பாஸ்டருக்கு போன் வச்சு தூக்கத்தை கெடுக்குது.
இப்படியெல்லாம் நாம் சிறு ஒரு குழந்தைகளைப் போல ஞானம் இல்லாமல் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அழைப்பை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை பாத்திரவான்களாய் பார்க்கிறார் என்று சொன்னால், முதல்ல நம்மை எதற்கு தேவன் அழைத்திருக்கிறார் என்கிற சில காரியங்களை சொல்லிவிட்டு நாம் எதற்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்கின்ற ஒரு 2 காரியத்தை நான் பேசிவிட்டு நேரத்தோடு முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மை எதற்கு முதலாய் அழைத்து நம்மை பாத்திரவான்களாய் வைத்திருக்கிறார் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 8:28 வேகமா தெரிஞ்ச வசனம் தான். அன்றியும் இயேசுவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் கையை தட்டி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக, அழைக்கப்படுவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையில சந்தித்த இழப்புகள் அதிகம், தீங்குகள் அதிகம், பல ஏமாற்றங்கள் அதிகம், பல தோல்விகள் அதிகம். இயேசுவை அறியாமல் இருக்கும்போது என்னையே நான் மாய்த்து கொள்ள ஓடின நாட்களும் நினைவுகள் வந்ததும் அதிகமாய் இருந்து கொண்டிருந்தது என்னுடைய வாழ்க்கையில. ஆனால் என்றைக்கு என் இயேசு என்னை அழைத்தாரோ அன்றைக்கே நான் இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதற்கோ அவரிடத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளை நான் பெற்று சுகமாய் வாழ்வதற்கோ நான் அழைக்கப்பட்டிருக்கிற. கைகளை தட்டி அல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவ ஜனமே, இயேசுவுக்கு நன்மை செய்கிறவராய் உன்னை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பிள்ளை சுனித்துல இருந்த எவ்வளவு குடும்பங்களை தேவன் ரட்சித்து இருக்கிறார். மரிப்பதற்கு ஏதுவாய் இருந்த பல மரணத்தின் தருவாயில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெருசு. கையை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய அன்பு பெருசு சொல்லுங்க. இயேசுவின் அன்பு தான் பெருசு. கணவன் அன்பு பெருசு இல்ல, மனைவியின் அன்பு பெருசு இல்ல, பிள்ளையினுடைய அன்பு பெருசு இல்ல. எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக காயங்கள் பட்டு, எனக்காக சகலவற்றையும் செய்து கொடுத்த, எனக்காக ஜீவனை விட்ட இயேசுவே பெரியவர். அந்த வைராக்கியம் ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் ஆவியானது கொழுந்து விட்டு எரிய வேண்டும். எனக்காக என் இயேசு செய்ததான சகல நன்மைகளையும் எண்ணி எண்ணி ஆண்டவரை நாவினாலே துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீ அன்பு கூறனா வாயில சோத்திரம் வந்துகிட்டே இருக்கும். தெரியுமா? நீ நடக்கும் போது, போகும்போது, வரும்பொழுது, தூங்கும் போது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பான். அதிலே தெரிஞ்சுக்கணும் நீ ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கிறன்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு சிலருக்கு நம்ம கால் பண்ணுவோம். அவங்களுடைய தொலைபேசியில சொல்லணும், அந்த வாய்ஸ் வரும், நீங்க தொடர்பு கொண்ட வாரிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லை விட்டு வெளியே போய்விட்டார். அந்த மாதிரி அன்பெல்லாம் ஆண்டவர் விரும்பவே மாட்டார். எப்போ நீ கூப்பிட்டாலும் உன் சத்தத்திற்கு பதில் கொடுக்கும்படிக்கு உனக்காக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது நான் பேசுகிற என் அருளாளர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தந்தை பாடினார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரை. உங்க உள்ளத்துல வந்த அந்த ஃபீல் உணர முடியுமா உங்களால? எப்படியாது அவர் உள்ள வந்தார்னா திடீரென்று உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. திடீரென்று எல்லையில்லாத சந்தோஷம், உன் மீது தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு நீ அவரோடு கூட பேசுவதற்கு, அவர் தம்மை பிரத்யட்சமாய் உன்னை வெளிப்படுத்துவதற்கு சகல விதமான ஆறுதலின் தேவனாய், சகலவித சம்பூர்ணத்தினாலே சந்தோஷத்தினாலே நிரப்புகிற தேவனாய் இறங்கி வருவார். அதுதான் உள்ளத்தில் அவர் வர அந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மைகளை செய்யும்படிக்கு அவரிடத்துல அன்பு கூறுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிச்சலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே நல்ல பொறுமையா படிங்க. அது அருமையான வசனம், அழகான வசனம்.
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். எல்லாம் என்னைய பாருங்க. இரண்டாவது, தேவன் நம்மை அழைத்திருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் சரியான பாத்திரவான்களாய் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து தான் வேதம் தெளிவாய் பேசுகிறது. அவரை குறித்து அவர் வெளிப்படுத்தும் பொழுது 1 பேதுரு எழுதுகிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் இருக்கிறோமா? ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேற எந்த நோக்கம் கிடையாது ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஒரு செல்ஃபிஷ் சொன்னா இந்த விஷயத்தில் ஒரு செல்ஃபிஷ் தான். சுயநலமாய் யோசிப்பார் என்று சொன்னால் இது ஒன்றுதான், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும். இன்னொன்று சொல்றாரு, பரிசுத்தவானா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டனா பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடையும்படிக்கும் ஆண்டவர் விரும்புகிறார். நேற்று பரிசுத்தமா இருந்தது ஐயா, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு, எங்கேயோ வீக்கா இருக்கிறன்னு அர்த்தம். உங்களுடைய பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை நீங்கள் அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு திருச்சபையில வருகிற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்களிலே இச்சைகளோடு, வாயிலே அசுத்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு, காதுகளிலே மற்ற காரியங்களை குறித்து, கலக்கமான காரியங்களை குறித்து, அவிசுவாச வார்த்தைகளை குறித்து கேட்டுக்கொண்டு பரிசுத்தத்தை இழக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள். இருதயத்திலே தூய்மை இல்லை, கைகளிலே பரிசுத்தம் இல்லை, லஞ்சம் வாங்குறதோ வட்டிக்கு கொடுக்கிறதோ கிறிஸ்தவ ஜனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பணம் 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 என்று சொல்லி பரிசுத்தத்தை இழக்க ஆரம்பிக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள். நீ உதவி செய், தப்பு கிடையாது. ஆனா வட்டிக்கு மேல வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, அது இது எத்தனையோ விதமான வழிகளை, உபாயங்களை கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ பரிசுத்தத்திலிருந்து விழுந்திருக்கிறன்னு அர்த்தம். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க எதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறும்படிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ சபையானது பரிசுத்தத்தை அதிகமாய் சுவாசிக்க வேண்டும். ஃபாதர் அழகா பண்ணார், பரலோகம் தான் பேச்சு. தெரியுமா அந்த பாடலாம் உங்களுக்கு? என்ன வார்த்தை பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? பரலோகத்தையே மறந்துட்டேயா. கள்ள உபதேசிகளை அடையாளம் காண முடியாத அளவுக்கு நம்மளுடைய பரிசுத்தமானதை நாம் மறந்து விட்டோம். பண்ணோம் இல்லையா? பரலோகம் தான் இல்லை. இப்போ வீட்டுக்கு போனா பாக்கியலட்சுமி சீரியலும் அண்ணாச்சி சீரியலும் ஏதோ ஒரு சீரியலை பார்த்துட்டு இதே பேச்சு. எப்படி வாயில பரிசுத்தம் இருக்கும்? நீங்கள் அதற்காக அழைக்கப்படவில்லை. கைகளை தட்டி அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களாக, பரிசுத்த மனவாட்டியாக மாறும்படிக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நோக்கத்துக்கு தான் தேவன் உங்களை அழைத்து சபையில சேர்த்திருக்கிறார். இவ்வளவு பெரிய கிராமம் இருக்கு, எல்லாரும் உள்ள இல்லையே. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். கைகளை தட்டி அல்லேலூயா. மூன்றாவது ஒரு அழைப்பை குறித்து வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, நல்லா படிங்க. நீங்கள் சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டீர்கள். உங்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்காமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் எதற்காய் விசேஷமாய் உங்களை பாத்திரவான்களை அழைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய், சுயாதீனத்தில் நிலைநிற்கிறவர்களாய், தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுயாதீன சபைகள் இன்று எப்படியே மாறிவிட்டது? உலகத்தோடு கொஞ்சம் அப்படி கனெக்ட் ஆகிடுச்சு. சுயாதீன சபைகள் என்று பேசப்படுகிற சபைகள் இன்றைக்கு மாடர்ன் உலகத்திலே, டிஜிட்டல் உலகத்திலே போய் இருக்கிறதுனாலே அல்லது போய் இருக்கிறதுனாலே இன்றைக்கு சுயாதீன சபைகள் துணிகரம் கொண்டு பல காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது.
காரியங்களை நான் சொல்ல முடியும். எதை செய்தாலும் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார், அந்த கிருபையானது நம்மை சேர்த்துக் கொள்ளும் என்று துணிகரமாய் நம்முடைய தவறுகளை கூட சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு திருச்சபைகள் போய் கொண்டிருக்கிறது. அது சுயாதீனம் கிடையாது. சுயாதீனம்னா என்ன தெரியுமா? அதே வசனத்துக்கு கீழே வாசிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. சுயாதீனத்தை குறித்து இயேசு சொன்ன ஒரே கட்டளை இது ஒன்றுதான். வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். சகோதரரே, இல்ல கீழே 14 வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே வார்த்தையிலே இந்த நியாய பிரமாணம் என்று உங்களுக்குள்ள பேசப்படுகிறதே அது ஒழிந்து சுயாதீன பிரமாணமாய் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. சுயாதீன பிரமாணம் என்பது நீ உன்னை எப்படி நேசித்து உனக்கான சில காரியத்தை செய்து கொண்டு வாழ்கிறாயோ அதே போல பிறனையும் பார்த்து செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரே என்ன சொல்லணும்னா, மற்றவனையும் உன்னை போல நேசித்து அன்பு. ஆண்டவருக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க நம்ம மேல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளவா நம்புகிறான், எவ்வளவு உங்களை மதிக்கிறார். முழுசா உங்க பக்கம் சார்ந்துட்டார். அதையும் சொல்லுங்க. அப்படியா சொல்றேன்? என் வீட்டுக்காரே என்னை மதிக்க மாட்டாரு, சேர்க்க மாட்டார், அவங்க எப்படி என்னை நம்புவாரையா? யார் உன்னை நம்புறாங்களோ இல்லையோ, இந்த உலகம் உன்னை நம்புறது இல்லையோ, பரலோகத்தின் தேவனானவர் உன் மீது நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யார் வேணாலும் விட்டு கொடுத்துடலாம், ஆனா பரலோகத்தின் தேவன் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை தட்டி உன்னை ஏளனமாய் அநேகர் பேசலாம், உன்னை ஒதுக்கி வைத்துக் கூட இந்த உலகம் பார்த்து மகிழலாம். ஆனால் உன்னை வெறுக்காதவர், உன்னை மறக்காதவர், உன்னை ஒரு நாளும் கைவிடாதவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி மகாராஜாவுக்கு கைகளை நல்லா தட்டி ஆண்டவரே இப்படி எல்லாம் நம்மளை அழைச்சிட்டாரு. ஆனா இதுலயே நமக்கு பொருட்கெல்லாம் பிடிச்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. திருச்சபையின் மக்களை குறித்து பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எருசலேமில் 120 பேர்களாய் சேர்ந்து பெந்தெகோஸ்தே அனுபவத்திலே பரிசுத்தாவை பெற்ற அவர்கள் பிற்பாடு தேவனுக்காக செயல்பட்ட விதம் என்பது இன்றளவும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திருச்சபை உருவாக்குவதனுடைய நோக்கமே நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான். ஆண்டவர் உங்களை பெரிதளவுக்கு நம்பி இருக்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் அவருக்கு முன்பதாக அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களை நம்பி கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரவான்களுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, அது ரொம்ப அழகா இருந்தது, அது நம்மளுக்கு புரிய வைத்தது. இந்த பாத்திரவான்கள் சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்றவாறு, அதாவது அதற்கு நின்று வாழ்கிற தகுதி உள்ளவர்களாய் அப்படின்னா அது ஒரு டிரான்ஸ்லேட். நாம் பரிசுத்தவான்களாக தேவனுடைய சுயாதீனத்திலே இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த நன்மைகளை பெற்று வாழ்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் மிக முக்கியமாக 2 காரியத்தை இன்றைக்கு சபை பார்க்க வேண்டும். எதை நோக்கி சபை போய்கொண்டிருக்கிறது, சபையின் மக்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசி செபிக்க வேண்டும்.